வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தமிழ் கடவுள் முருகன் அவரை பற்றி ஒரு கான்ட்ரவர்சினே சொல்லலாம் போயிட்டுருக்கு. ஜூனியர் என்டிஆர் நடிக்க இருக்கும் தமிழ் கடவுள் முருகன் பற்றின ஒரு படத்தோட போஸ்டர் வந்து ஒரு சர்ச்சையை கிரியேட் பண்ணியிருக்கு. பார்ன் இன் நார்த் வர்ஷிப்ட் இன் சவுத் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வடக்கிலே பிறந்து மத்தியில் உருவாக்கப்பட்டு தென்புலத்தில் கும்பிடப்படும் முருகன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த சினிமா போஸ்டர் ரிலீஸ் ஆன உடனே இங்கே தமிழ்நாட்டில் இன்னொரு போஸ்டர் போட்டியாக அங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க. வெற்றிமாறன் அவர்களின் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு பேர் போட்டு போஸ்டர் போட்டு வருது. இவங்களுக்கு உண்மையான நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா முருகனை பற்றி படம் எடுக்கணுமா அப்படின்றது எனக்கு தெரியலங்க. அவங்களோட உண்மையான நோக்கம் அவன் எடுக்கிறான், அவனுக்கு முன்னாடி நம்ம எடுக்கணும் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். அவன் நம்ம கடவுளை திருட பார்க்குறான், நம்ம கடவுளை பற்றி நம்ம தான் எடுக்கணும், நம்ம கடவுளை பற்றி நம்ம தான் சொல்லணும் அப்படின்ற எண்ணத்தில் எடுத்தாங்கன்னு ஒரு கோஷ்டி சொல்லுதுங்க. இது ஒரு கான்ட்ரவர்சியலான டாபிக் தான், இதை பற்றி பேசக்கூடாது தான் நான் நினச்சேன். இது ஒரு இறை நம்பிக்கையின் பற்றின ஒரு விஷயம், ப்ளஸ் இது ஒரு அடையாளத்தின் பற்றின ஒரு விஷயம். முருகர் யார் அப்படின்றது நிறைய பேருக்கு யதார்த்தமாக நம்ம லைஃப் இருக்கிற நிறைய பேருக்கு என்ன, தமிழ் கடவுள் முருகன். ஆமாங்க, இதில் எந்த ஒரு மாற்று கருத்தே கிடையாது. தமிழ் கடவுள் முருகன், முருகன் தான் தமிழர்களின் முதன்மையான கடவுள், இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இந்த கடவுள் தமிழர்களுக்கு மட்டுமே அப்படின்னும் போது தான் அங்கே எனக்கு முரண்பாடு வருது. ஒரு கடவுளை யார் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு உரிமையை கொண்டாடவே முடியாதுங்க. உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து ஒரு யூதர், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் யூதர்கள் மட்டும் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அவங்க உரிமையை கோரியிருந்தாங்க வச்சுங்களேன், உலகம் முழுவதும் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ போய் சேர்ந்திருக்க மாட்டார். இயேசு கிறிஸ்துவ உலகம் முழுவதும் இன்னைக்கு கொண்டாடாமல் இருந்திருக்க மாட்டாங்க. என்றைக்குமே ஒரு கடவுளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே அடைக்கவே கூடாது. அதே மாதிரி தான் அல்லாஹ்வர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரேபியர்கள் சொந்தம் கொண்டாடினாங்கன்னா உலகம் முழுவதும் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் இருக்க மாட்டாங்க. இங்கே இருந்த தமிழர்கள் இருந்தாலும் சரி, அது இந்தியாவில் இருந்தாலும் சரி, பாகிஸ்தான் சரி, ஆப்கானிஸ்தான் சரி, எங்கே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் கும்பிட்றாங்க. ஸோ ஒரு கடவுளை அவருக்கு அங்கேருந்து அடைச்சிருந்தாங்கன்னா இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி இவ்வளோ பேர் அதை வழிபட மாட்டாங்க. ஒரு இறை நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வட்டம் போட்டு அடைக்கவும் முடியாது. யார் வேணால் எந்த கடவுளை வேணால் கும்பிடலாம், இதுதான் என்னோட ஒரு கருத்து. ப்ளஸ் முருகன் தமிழ் கடவுள் தான், ஆமாம், இதில் மாற்று கருத்தே கிடையாது. அங்கே சுப்பிரமணிய சுவாமின்னு கூப்பிட்றாங்க, கார்த்திகேயன் கூப்பிட்றாங்க. ஆமாங்க, அங்கே சுப்பிரமணிய சுவாமி தான் இருக்காரு, அங்கே கார்த்திகேயன் தான் இருக்காரு. அவரோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சிவன்ன்றது அங்கே இருக்கிறவங்க நம்புறாங்க. எங்கே இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா முருகனோட அப்பா சிவன் நம்புறாங்க. அங்கே இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா முருகனோட அம்மா பார்வதி நம்புறாங்க. இங்கே இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா முருகனோட அம்மா பார்வதி நம்புறாங்க. அவரோட பேர் சுப்பிரமணிய சுவாமி அங்கே இருக்குது, கார்த்திகேயா அங்கே இருக்குது, முருகன் என்ற பேரில் இங்கே இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்குங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொல்ல அவங்களும் இந்துக்கள் தான், அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கடவுளும் கும்பிடுறாங்க. வட இந்தியா எடுத்துட்டீங்க வச்சுங்களேன், ராமர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு முதன்மையான ஒரு கடவுள். ஆனால் தமிழ்நாட்டிலையும் ஆந்திராலையும் கர்நாடகாவிலையும் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராமர் கோயில்கள் இருக்குது, ராமரை கும்பிடுறாங்க. எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி ராமரையும் அங்கே யாரும் கொண்டாடுறது கிடையாது. ராமர் அனைவருக்கானவர் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரியே நீங்கள் கொல்கத்தா எடுத்தீங்க வச்சுங்களேன், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா துர்கா பூஜா ரொம்ப ஃபேமஸான ஒரு பூஜா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா துர்கை அம்மனை கொண்டாடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்றது கிடையாது. இப்போ ஒரிசா எடுத்தீங்கன்னா பூரி ஜெகநாத் கோயிலுக்கு நான் போனால் கும்பிடுவேன், இங்கே இருக்கிற தமிழர்கள் போனாலும் கும்பிடுவாங்க. அது தமிழ் கடவுள் கிடையாது, நான் கும்பிட மாட்டேன் அப்படின்றது கிடையாது. இறை நம்பிக்கை, ஹிந்து வழிபாடு, சைவ சித்தாந்த வழிபாடு, இந்த மாதிரி வழிபாடு இருக்கிறவங்க அங்கே இருக்கிற பூரி ஜெகநாத்தையும் கும்பிடுவாங்க, கொல்கத்தா இருக்கிற துர்கை அம்மனையும் கும்பிடுவாங்க, நம்ம தமிழ்நாடு முருகனையும் கும்பிடுவாங்க, திருப்பதி இருக்கிற பெருமாளையும் கும்பிடுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முரண்பாடே வந்துட்டு தமிழ் தேசியம் பேசக்கூடிய தீவிர தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்ககிட்ட தான் இந்த பிரச்சனையே. இவங்க என்ன சொல்றாங்கன்னா முருகன் எங்களோட கடவுள், கொற்றவைக்கு பிறந்தாரு, முருகன் சிவனுக்கு பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்றாங்க. எது உண்மை எது தப்புன்ற கருத்துக்கு நான் வரல, நான் ஆராய்ச்சியாளர் கிடையாது. பட் இது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம். பல்லாயிரம் வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு முருகனை உலகம் முழுவதும் கும்பிட்டு வராங்க. அது மலேசியா இருக்கட்டும், ஸ்ரீலங்கா இருக்கட்டும், அது துபாய் இருக்கட்டும், நிறைய இடத்துல அங்கே தமிழர்கள் மட்டும் கும்பிடல, அங்கே அனைத்து இந்தியர்களும் கும்பிடுறாங்க. ஆனால் தமிழர்கள் அதிகமாக கும்பிடுறாங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா முருகன் எங்களுக்கு தான், அவங்க திருடின்னு போக போகிறாங்க, அவங்க ஏங்க திருடணும், நீங்கள் ஏன் இவ்வளோ முருகனை பற்றி படம் எடுக்கல? தமிழ் கடவுளாம் முருகனை பற்றி தமிழ்நாட்டில் ஆல்ரெடி படம் எடுத்திருக்காங்க. சமீப காலத்தில் நீங்கள் ஏன் படம் எடுக்கல? அவங்க எடுக்கிறாங்க. அவங்க எடுத்துக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும்னு தோணுச்சா? இது முன்னாடியே உங்களுக்கு ஏன் இந்த எண்ணம் வரல? இதை எடுத்துருக்கணும்ல. சரி, அவன் எடுக்கட்டும், அவன் எடுக்கட்டும், நீங்களும் எடுங்க. எந்த படம் நல்லா இருக்கோ மக்கள் எடுத்துப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இவங்க திருட பார்க்குறாங்க, அது பார்க்குறாங்கன்னு சொல்கிறீங்க. எடுத்தால் தானே தெரியும் அவங்க திருடுறாங்க இல்லையா சொல்லிட்டு. எந்த கடவுளையும் யாராலையும் திருட முடியாது. இந்த கடவுளையும் எனக்கு தான் சொந்தம்ட்டு யாரும் தடுக்கவும் முடியாது. இன்னைக்கு முருகன் எங்கள் கடவுள், முருகன் வந்து சிவனுக்கு பிறக்கல, முருகன் வந்து பார்த்தீங்கன்னா கொற்றவைக்கு பிறந்தாரு, வடக்குல திருடிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பரிபாட பாடல் சொல்கிறாங்க, நிறைய சங்க இலக்கியம், நிறைய உதாரணங்கள் சொல்கிறாங்க. எனக்கு அந்த ஆராய்ச்சியெல்லாம் தெரியாது. அவங்க சொல்கிறாங்க முருகன் வந்து பார்த்தீங்கன்னா இமயமலையில் தான் சிவனுக்கு தான் பிறந்தார், எங்கள் தமிழ்நாட்டில் வந்து செட்டில் ஆன மாதிரி நம்பப்படுகிறது. ஸோ அங்கே இருக்கிறவங்களும் கும்பிட்றாங்க, இங்கே கும்பிட்றாங்க. இது அந்த மாற்று கருத்தும் கிடையாது. இங்கே பேசுகிற நிறைய தமிழ் தேசியவாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நோக்கம் என்னன்னா முருகனை தமிழர்களை இந்தியாவிலேருந்து பிரிக்கணும், தமிழர்கள் இந்தியாவிலேருந்து பிரிக்கணும். ஏன் பிரிக்கணும்? இது ஏன் பிரிக்கணும்னு நான் சொல்கிறேன்.
நீங்க ஏன் அவங்க முட்டுக்கட்ட போடுறீங்க, அவங்க வேறு இவங்க வேறுன்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட விடுங்க. நீங்க ஏன் திணிக்கிறீங்க, நீங்க ஏன் வந்துட்டு இதை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்றீங்க? எல்லா மாநிலத்துக்கும் தனித்தனி கடவுள், அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் அங்கே இருக்கிறவங்களும் இங்கே வந்து கடவுளை கும்பிட்றாங்க, இங்கே இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ராமரையும் கும்பிட்றாங்க, சிவனையும் கும்பிட்றாங்க, பிள்ளையாரையும் கும்பிட்றாங்க. நீங்கள் வந்து முருகன், எங்களோட கடவுள் முருகன் மட்டும்தான். எல்லா கடவுளும் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து தமிழர்கள் வேற, இந்தியர்கள் வேற அந்த ஒரு பிரிவினையை நோக்கி கொண்டு போகிறாங்க. இந்த பிரிவினையெல்லாம் வந்துட்டு இதோட ஒழிச்சிருங்க. அரசியல் இறை நம்பிக்கைக்குள்ள வந்து அரசியல் பண்ணாதீங்க, மக்கள்கிட்ட விட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கு ஒரு பிரச்சனை, திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை வருது. அப்போ வந்து இந்த தமிழ் தேசியம் பேசுறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாயை மூடிட்டு இருந்தாங்க, எங்கே இருந்தாங்கன்னே தெரியல, ஏன் இவங்களாம் பேசவில்லைன்னு தெரியல. அங்கே என்ன பிரச்சனைன்றது விட்டுருங்க, அது இவங்களுக்கு பாதிப்பு அவங்களுக்கு பாதிப்பு அதுக்குள்ள நம்ம வரல. ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்கு, அது போன அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அமல்படுத்தலை. ஓகேங்களா? அப்போ இது அமல்படுத்துங்கன்னு சொல்லிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு கருத்து கூட தெரிவிக்கவே இல்லை. என் படம் நல்லா ஓடணும்னு வேல் தூக்குறவனும், நான் எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னு வேல் தூக்குறவங்களாம் எல்லாம் முருக பக்தர்கள் கிடையாதுங்க. உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கு ஒரு பிரச்சனை குரல் கொடுக்குறவங்க, முருகனை கும்புறவன் தான் முருக பக்தர்கள். ஓகேங்களா? உண்மையான முருக பக்தராக இருந்தாங்கன்னா திருப்பரங்குன்றத்துக்கு வாயை திறந்துருப்பாங்க. அது தமிழ் தேசியவாதிகளாலும் சரி, அது அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி. திருப்பரங்குன்றத்தில் யார் தப்பு யார் ரைட் நம்ம டிசைட் பண்ண வரல. ஆனால் நம்ம எல்லாருமே நம்புறது என்ன, ஒரு ஜட்மெண்ட்டே இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அப்போலாம் தமிழ் தேசியவாதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கு தீப ஏற்றணும்னு வாயை திறக்கவே இல்லை. ஏன்னா அது முருகனுக்கு தீப ஏற்றணும்னு சொன்னால் இன்னொரு தரப்பு மக்கள் வந்து கோச்சிப்பாங்க அப்படின்ற எண்ணத்தில் வந்துட்டு அவங்க செயல்படுறாங்க. இன்னொரு தரப்பு மக்கள் ஏங்க கோச்சிக்கு போகிறாங்க? ஒரு தீப ஏற்றனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எந்த ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகிறது கிடையாது. அங்கே நடுவில் அந்த மலை முருகனோட மலை தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அங்கே இதுக்கு முன்னே வழிபட்டாங்க, நடுவில் விட்டு போச்சு, நடுவில் விட்டு ஒரு வழிபாடு ஒரு சில காரணங்களால் நின்று போன ஒரு வழிபாடை தொடங்கணும்னு நினைக்கிறது தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. வேற்று மதத்துக்கு பாதிப்பு வராமல் பார்த்துக்கிறோம். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, அவங்களுக்கு ஒரு பாதிப்பு வருதுன்னா அதில் நடுவில் பேசி தீர்த்து அதை சுமூகமாக முடிக்கணுமே தவிர அது இவங்க மத கலவரம் பண்ணாங்க, அவங்க மத கலவரம் பண்ணாங்க, இந்த சண்டைக்குள்ள போகக்கூடாது. முருகனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அப்படியே பொங்கிட்டு வரவே மாட்டாங்க. முருகனுக்கு ஒரு பிரச்சனை ஒரு வட இந்தியர் பண்றாங்க அப்படின்னா உடனே பொங்கிட்டு வருவாங்க. ஆனால் முருகனுக்கு ஒரு பிரச்சனை வேறு மதத்தில் பண்றாங்க அப்படின்னா இவங்க வாயை திறக்க மாட்டாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய அரசியல், இவங்க மத சார்பினை எல்லாம் பேசுவாங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நிலைப்பாடாக இருக்கணும். இதில் என் முருகன் என் கடவுள் என் முப்பாட்டன் என்ன வேணா சொல்லுங்க. ஆனால் இவங்க யாருமே நிறைய பேர் முருகனை போய் உண்மையிலே கும்பிடவே மாட்டாங்க. சும்மா பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பண்ணுறதுக்கு உள்ள வந்து இந்த பிரிக்கிறதுக்கே பார்ப்பாங்க. முருகனை தனியாக பிரிச்சுட்டா இந்தியாவிலேருந்து பிரிச்சிடலாம், இந்தியாவிலேருந்து பிரிச்சுட்டா தமிழ் தேசியத்தை வளர்க்கலாம். இவங்களோட நோக்கம் முருகனுக்கான கிடையாது, இவங்க நோக்கம் வந்து பார்த்தா தமிழ் தேசியத்துக்கானது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். முருகனை கும்பிடுற உரிமை எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். முருகன் வடக்கில் தான் பிறந்தார்ன்ற நான் நம்புகிறேன், பல பேர் நம்புகிறாங்க, நீங்கள் நம்பலன்னா அது உங்களோட கருத்து. தெற்கில் நாங்கள் முருகன் வடக்கில் பிறந்தார், தெற்கில் கும்பிடப்படுகிறார் அப்படின்றத நான் நம்புகிறேன், நிறைய தமிழர்கள் நம்புகிறாங்க. அந்த தமிழர்களுக்கு நீங்கள் திணிச்சு பிரிக்க பார்க்காதீங்க. முருகன் வடக்கில் பிறக்கவே இல்லைன்றதுக்கு நீங்கள் 1000 சான்றிதழ் காட்டினாலும் முருகன் வடக்கில் தான் பிறந்தான்றதுக்கு அவங்களும் சான்றிதழ் காட்டுவாங்க. இது ஒரு தீராத ஒரு டிபேட், இதுக்குள்ளே போகவே கூடாது. இது காலங்காலமாக வழிபட்டு வரக்கூடிய ஒரு சம்பிரதாயம். இது மக்கள்கிட்ட விட்டுருங்க. மக்கள் வந்து உண்மையிலே முருகன் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கில் பிறக்கல தெற்கில் தான் பிறந்தாரு. அப்போது இங்கே இருக்கிற தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கில் இருக்கிற முருகன் கோயிலுக்கெல்லாம் போய் கும்பிட மாட்டாங்களா, வழிபட மாட்டாங்களா? இருக்கிற வட இந்தியர்களை வந்து இங்கே இருக்கிற முருகன் கோயில்களை விட மாட்டீங்களா? இது என்ன சொல்ல வரீங்க? இது வந்து ஒரு பிரிவினைவாத அரசியல் நோக்கி தான் போயிட்டு இருக்க தவிர இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான அரசியலே கிடையாது. முருகன் இந்த உலகத்தின் அனைவருக்கான ஒரு சொந்தம். முருகன் இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் சொந்தம். முருகன் அனைவரால் கும்பிடப்படக்கூடிய ஒரு கடவுள். அவரு நீங்க தமிழ்நாட்டில் தான் பிறந்தார்ன்றது உங்களோட வாதம், அவரு வடக்கில் தான் பிறந்தார்ன்றது நான் நம்புறேன். இந்த நம்பிக்கைக்குள்ள வந்து நீங்க எங்களுக்கு திணிக்காதீங்க. நீங்க இப்போ வந்து ரொம்ப லேட்டா எடுக்கிறீங்க. ஒருத்தன் வேற மாநிலத்திலிருந்து வந்து முருகன் அருமையை புரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து படம் எடுக்கிறான். நீங்க இந்த மாநிலத்திலே இருந்து ரொம்ப லேட்டா தான் எடுக்கிறீங்கன்னு நான் சொல்றேன். இது எப்போ எடுத்துருக்க வேண்டிய ஒரு படம். மக்கள் வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க. எந்த படம் நல்ல படம், எந்த படம் முருகனுக்கானது. 2 படமே நல்லா இருந்தால் 2 படமே கொண்டாட போறாங்க. ஒரு படம் நல்லா இருந்தால் ஒரு படத்தை கொண்டாட போறாங்க. ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை அப்படின்னா அதை வந்துட்டு மக்கள் வந்து விமர்சனம் பண்ண போறாங்க. இதை வந்துட்டு நீங்க முன்னாடியே முட்டுக்கட்டை போட்டு இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பார்க்கணும், இவர் தான் கும்பிடணும்னு இந்த திணிப்பான ஒரு அரசியலை திணிக்காதீங்க. 8 கோடி தமிழர்களின் முதன்மை கடவுள் முருகன். ஆனா அந்த முருகன் 8 கோடி தமிழர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.